இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மொச்சக்கொட்டை குழம்பு செய்வாங்க. மொச்சக்கொட்டை என்னது? கொண்டக்கடலை குழம்பு செய்ய போறாங்க. செய்யுங்க. ஆமா, கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கடாய் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்றது நல்லது. மோஸ்ட்லி வந்து காரக்குழம்பு செய்யறோம்னா நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml இருக்கு, அதை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதே 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கூட நீங்க எண்ணெயில போட்டோம்னா சிரிக்குது பாத்தீங்களா? என்னமோ ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னைக்கு. கவிதை 1/4 டேபிள் ஸ்பூன்ல 1/2 டீஸ்பூன் தெரியுதா, ஒரு சிட்டிக்கு அளவு வெந்தயம். 6 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல அது பொடியா நறுக்குனதும், சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 25ல இருந்து 30 பல்லு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கிலோ, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில வறுத்துக்கலாம். 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் போட்டா செய்வீங்க? அம்மா, உங்களுக்கு டேஸ்டா இருக்கணும் இல்லையா? இல்ல டேஸ்டா வேண்டாம், நார்மல் வெங்காயம் போட்டு செஞ்சா சாப்பிடுவீங்களா? இல்ல சாப்பிடுவேன். இல்ல இது சாம்பார் வெங்காயம் போட்டா ஆஷா. நான் வந்து இதுல இப்போ கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ண போறேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி பிஃபோரே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் தண்ணியில போட்டு சுடுதண்ணி போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி இது 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் தோல் உரிச்சு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம் வதக்கும் போது. அப்போதான் வந்து நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்கா வரும். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன். நான் வந்து இங்கே புளி வந்து கம்மியாக சேர்க்குறேன், ஏன்னா தக்காளி வந்து நான் அதிகமாக சேர்ப்பேன், அதனால நான் புளி வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். 150 கிராம் வந்து நான் அந்த மூக்கடலை இந்த மாதிரி சுண்டல் இருக்கு இல்லையா, இது 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஊறின சுண்டலை வந்து எடுத்து ப்ரெஷர் குக்கர் பண்ணிட்டு ஒரு 4 விசில் விட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் தண்ணியோட. சரிங்களா? இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைம்ல வந்து ஒரு 3 தக்காளி வந்து பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப சுண்டி வர வேண்டாம் நம்மளுக்கு, அந்த தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகிக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். கத்திரிக்காய் மட்டும் வெட்டும் போது உள்ள வந்து ஏதாவது அந்த புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்து வெட்டி எடுங்க. மோஸ்ட்லி கத்திரிக்காயில நிறைய புழு இருக்கும், அதனால வாங்கும் போதே நல்லா கத்திரிக்காவை பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி நீல வாக்குல நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இந்த கத்திரிக்காய் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால இதை வந்து நான் பாதியா வெட்டிக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம இந்த கிரேவில போட்டுடலாம். போட்டுட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கு, இந்த இதுலயே வதக்கிக்கலாம். நம்ம தக்காளியோடயே நம்ம கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஒன்னொன்னும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் வந்து வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு காரம் எப்படி தரணும்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் கலர் மாறி வருது பாருங்க, அப்போ நல்லா வதங்கி வருது. இப்போதைக்கு மசாலால நம்ம மஞ்சளும் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கடையில் வாங்கினது இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சிருந்தாலும் நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே கடையில் வாங்கின குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி குழம்பு மிளகாய் தூள் தான் நம்மளுக்கு கிரேவியில் வந்து கொஞ்சம் திக் தரும், அதனால நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ, அந்த ஒரு பொட்டேட்டோவை வந்து 8 பீஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பெரட்டிட்டு இப்போ நம்ம புளி ஊற வச்சிருந்தோம், ஃபர்ஸ்டே ஊற வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த புளி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் புளி பிஃபோரே போட மறந்துட்டீங்கன்னா புளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து புளி கரைஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த புளியில் இருக்கிற அந்த பல்ப் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மசாலா வந்து ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீஞ்சிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புளியை கரைச்சதுக்கு அப்புறமா புளி தண்ணியை வந்து ஊற்றிடும். புளி தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம அந்த கிரேவிக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த புளியில் இருக்கிற அந்த தண்ணி, மிச்சம் தண்ணி ஒரு 1/2 கப்பு, ஒரு கப்பு, 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிட்டு. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பாயில் வரட்டும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம உப்பு, புளிப்பு, காரம் இது 3 வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக இருக்கான்ட்டு. நம்ம சுண்டல்லையும் உப்பு போட்டிருப்போம், அதனால அது மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணணும். நான் ஒரு அகைன் 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த புளி மட்டும் லைட்டாக அந்த புளியோட ஸ்மெல் போயிட்டு உங்களுக்கு குக்கான ஸ்மெல் வரணும். ஐ மீன் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம சுண்டல் ஆட் பண்ணிட வேண்டியதான். புளி போட்டுட்டு இந்த மாதிரி கொதி வந்துட்டோம். கொதி வந்துட்டா நம்ம கொஞ்சம் திக்காயிடும் கிரேவி. அது கூடவே நம்மளுக்கு அந்த பச்சை மசாலா, அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா அந்த குழம்பு குக்காகி வந்த ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற டைம்ல நம்ம ஆல்ரெடி ஒரு 150 கிராம் வந்து நான் அந்த மூக்கடலை சுண்டல் இருக்கு இல்லையா, வெள்ளை சுண்டல்ல, அதை வந்து வேக வச்சு அதோட தண்ணியோட எடுத்திருக்கேன். அதோட தண்ணியோடய நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ நம்ம கொஞ்சம் மூடி போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போதான் அந்த சுண்டலில் வந்து அந்த நம்ம செஞ்ச அந்த குழம்போட ஃப்ளேவர்லாம் இறங்கி இன்னும் நல்லா ஊறி வரும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸுக்கு குழம்பு கொதிச்சு அதோட சூட்டோட ஆவி வெளியே வர அளவுக்கு மூடி போட்டு வச்சுருப்போம். சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு 2 பத்தத்து தேங்காய் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயோட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இதோட பால் மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம லிட் எடுத்துடுவோம். இப்போ காய்கறிலாம் மோஸ்ட்லி வெந்துட்டு இருக்கோம் நம்ம மூடி போட்டு இது பண்ணதுலையே. மெயினாக உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாயில் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம மீடியம் ஹையில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம வெள்ளை மூக்கடலைனால அது ஒரு சில பேருக்கு வந்து வாய்வு அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுனால அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது வந்து சீரகத்தூள் போட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். அந்த கிரேவி வந்து லைட்டா திக்கா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சுண்டல், ஆல்ரெடி வேக வச்ச சுண்டல் நான் தனியா வச்சிருந்தேன். அந்த சுண்டல் வந்து கையாலே இப்படி மசிச்சுக்கலாம். கையாலேயே மசிச்சோம் இல்லையா அந்த சுண்டல், அதோட டேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி எதுக்காக நான் ஆட் பண்றேன்னா, எனக்கு குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்கா வரும். கொஞ்சம் கிரேவிலேயே வந்து அந்த கெட்டியா வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி வேண்டாம், அந்த மசிச்சு ஆட் பண்ண வேண்டாம்னாலும் அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த பாட்டை. ஆக்சுவலி அது அந்த மாதிரி மசிச்சு நீங்க சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அந்த சுண்டலோட ஃப்ளேவர் வந்து குழம்புல நல்லா இறங்கி வரும். நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிடும் போது சூடான சாதத்தோட போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். பயந்துட்டேன். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலையும் ஒரு 2 தலை கொத்தமல்லி இருக்கு, அது புதுசா நறுக்குனது, அதை சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி கொத்தமல்லி வந்து எப்பவுமே அதோட அந்த ஸ்டெம்மோட தான் சேர்க்கணும், அப்பதான் இன்னும் நல்லா ஃப்ளேவரா இருக்கும். கரெக்டா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கொண்டக்கடலை எப்படிலாம் சாப்பிட விருப்பப்படுவீங்களோ அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ட்ரை பண்ணலாம். Until then, tata bye bye from Aisha and Rizwan. முடிஞ்சல எல்லாம் சேர்த்து நம்ம எப்படி கரெக்டா இருப்போம் பாத்தீங்களா? கடைசி வரைக்கும்
சிரிக்காதீங்க. எங்க எந்த கார்டு கொடுக்கவே இல்லை உங்களுது. நான் சொன்னாதான் தருவீங்க. ஓகே டாடா பை பை. பசிக்குது சாப்பிடலாம் அதானே.